ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். குருவை இது வந்து நடவு வந்து நட்டுருக்குறோம். 90 நாள் பயிர், ஷார்ட் டேர்ம் பயிர். அது வந்து ஒரு அதோடைய நடவு வந்து நட்டுருக்குறோம். ஒரு 25 டேஸ் நாற்று அது ஃபுல்லாகவே வந்து மிஷின் இதில் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி மருந்தும் போட்டோம். இயற்கை முறையில் இல்லை, அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் அது ஒத்துழைப்பு வந்து கிளியராக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மருந்து போட்டு தான் பண்ணுறோம். யூரியா காம்ப்ளெக்ஸ் அதை போட்டு தான் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 days 4 weeks வந்து நம்ம வந்து இதோடைய ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம நட்டிருக்கோம். முன்னாடி நட்டவங்களாம் வந்து தமிழ் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. ஹாய் தமிழ். நானும் தமிழ் தான் வந்தோம். இன்றைக்கி சண்டே, அதனால் அவர் வர இப்போ 10th போகிறாரு. இதோட ரொம்ப மினிமமாக ஆகிடும்னு நினைக்கிறேன் தமிழ் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஸோ ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி தான் நட்டதுனால அப்படியே இருக்குது பச்சை, அதாவது ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்குது. சில பேர்லாம் வந்து ஏற்கனவே ஒரு 3 days முன்னாடியே மருந்து போட்டதுனால பச்சை எடுத்துருக்கு. நம்மளது வந்து இப்போ தான் நட்டு இன்றைக்கி தான் மருந்து போட்டிருக்குறோம். ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து மஞ்சளாக இருக்குது. ஒரு 3 to 4 days வந்து அப்படியே பச்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சண்டே வந்து இப்போ வந்து ஒரு 4:30 ஆகுது. நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால வந்து ரிலாக்ஸ்டாக இங்கே வந்து அப்படியே உட்காண்ட்ருக்குறோம். நல்ல காற்று, நல்லா அருமையான ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இங்கே உட்காந்துட்டு ஒரு 1 hour அப்படி இருந்துட்டு ஒரு 5:30க்கு கிளம்புனோம்னா நேராக பாண்டிக்கு போயிடலாம். பாண்டிக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய வயல்வெளி. நாற்று நட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறோம். விவசாயிக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த நாற்று நடுற வரைக்கும் தான். நாற்று நடுற வரைக்கும் வந்து ஒரு பெரிய செலவு இருக்கும். சேடை ஓட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு விதை நெல் வாங்கணும். அப்புறம் வந்து இது நாற்றங்கால் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் வயலில் வந்து சேடை ஓட்டி, அதுக்கப்புறம் வந்து நடுவுறது. இந்த நடுவுறது மட்டுமே வந்து நமக்கு வந்து ஃபுல் செலவு வந்து இதிலே நடந்துடும். டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து இதில் போயிடும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குன்னா 2 ஒர்க்கு தான். ஒன்று வந்து மருந்து போடணும், அதுக்கு அடுத்தது வந்து களை எடுக்கணும். போன சம்பாவுக்கு தான் வந்து செம காமெடி ஆகிடுச்சு. நேராக நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏற்கனவே அனுபவம் இருக்குது, முன்னாடி இருந்தவங்க பண்ணாங்க. நான் வந்து பார்த்தேன். வந்து பார்க்கக்குள்ளே களையே இல்லை, ரொம்ப கம்மியான களை தான் இருந்தது. சரி, இது களை இல்லைல்ல, அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அது 15வது நாள்லேருந்து 16வது நாள் வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இங்கே களை எடுக்கிறவங்களும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக 16ஆம் நாள் நம்ம ஃபஸ்ட்டு களை எடுத்துடணும், அதுக்கப்புறம் வந்து 2வது களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து களை வந்து பார்க்கக்குள்ளே களையே இல்லை. ஏன் களை எடுக்கணும், இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்னோம். வாரம் வந்தோம், களை ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி, அடுத்த வாரம் எடுத்துக்கலான்ட்டு அந்த 2 weeksல ஹியூஜாக வந்து களை வந்துருச்சு. இது அனுபவம் இல்லாமல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து களை ஃபுல்லாக எடுத்தோம். ரொம்ப காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா களை எடுக்கிறது வந்து அதிகமாக பில்லு வந்ததுனால எடுக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு ஏக்கர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து ஹியூஜாக மேன் பவர் வந்து ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு அனுபவம் தான். ரொம்ப எடுத்தோம். எல்லாரும் வந்து களை எடுக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து பாவமாக பார்த்துட்டு போனாங்க. என்ன பாய் இப்படி பண்ணிட்டீங்க, களை வந்து அதிகமாகிடுச்சு, முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, அது ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம், ஃபுல்லாகவே வந்து 15வது நாள் களையை வந்து எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 15 நாளில் வந்து நம்ம வந்து களையை வந்து எடுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கோம். விவசாயன்றது வந்து ரொம்ப என்னுடைய அனுபவம் இப்போ ஒரு 5 years. நான் 2021 நான் வந்து பயிர் வந்து செய்கிறேன். ஒன்லி நெல் பயிர் மட்டும்தான். வேறு எந்த பயிரும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. நிறைய பேர் வந்து சவுக்கு ட்ரை பண்ண சொன்னாங்க, கரும்பு ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் வந்து நெல் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெல் வந்து என்னுடைய அனுபவம் என்னென்னா, சம்பா பயிரில் வந்து நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டோட ஒரு 10% 20% நமக்கு வந்து ஹையராக வந்துடுது. பட் குருவை வந்து அந்த மாதிரி வராது. குருவைன்னா இப்போ பயிரிட்டுருக்கிறது இது வந்து அந்தளவுக்கு அதிகமாக வந்து அறுவடை வராது. இந்த வாட்டி சேலஞ்சிங்காக வந்து எடுத்து பண்ணலாம், நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, எப்படி இருக்குதுன்றது பார்ப்போம்.
ஸோ இதுதான் விவசாயம் எல்லாரும் சொல்கிறதே நான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் என் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நம்மளுடைய போடுற எஃபோர்ட்டு அதுக்கு நம்ம வந்து விவசாயி இல்லை, நம்ம வந்து பார்ட் டைம் விவசாயி தான். விவசாயின்றது ஃபீல்டில் வேலை செஞ்சு உழவு பண்ணி அங்கேயே செஞ்சோம்னா தான் வந்து ரியலாக விவசாயி. நம்மளாம் வந்து சொல்லிக்க வேண்டியது தான், நம்ம விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லிக்கலாமே தவிர நம்ம விவசாயின்னு சொல்ல முடியாது. உடல் உழைப்பு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பட் இது வந்து நம்ம பண்ணணும், விவசாயத்தை வந்து விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு வந்து ஆசை வந்து இயற்கையாக வந்து விவசாயம் பண்ணணும் தான். ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும், மல்டி கிராப் பண்ணணும். நாங்கள் ஒரு டைம் வந்து இது ஆத்தூர்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம், 5 லேயர் பண்ணணுன்ட்டு. அதுக்கெலாம் வந்து ஆனால் நம்ம டைம் இருக்கணும். இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து விவசாயம் எது வந்து கரெக்டோ அது மட்டும் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஆனால் என்னுடைய லாங் விஷன்ஸ், லாங் டைம் வந்து நான் நினைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த விவசாயம் இல்லை, கண்டிப்பாக வந்து 5 லேயர் விவசாயம் பண்ணணும், மரப்பயிர் பண்ணணும். ஒரு சைடு வந்து மரப்பயிர், நம்ம வந்து 3 பகுதி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் ஒரு சைடு வந்து மரப்பயிர், ஒரு சைடு வந்து நெல். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து நெல் பயிரிட்டால் தான் நல்லாயிருக்கும், இந்த ஃபுல்லாக நெல். இன்னொரு சைடு வந்து மல்டி கிராப், 5 லேயர்ஸ் கான்செப்ட்டு, பால்கருடைய மாடல் அந்த மாதிரி பண்ணணுன்னு இருக்குது. பட் ஆனால் அதுக்கெலாம் வந்து காஸ்ட்டும் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுடைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் எப்போ வந்து கரெக்டாக வருதோ அப்போ தான் வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து அனுபவத்தை வந்து எடுத்துக்கிறோம். இது நெல்லே வந்து இயற்கையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பாவில் கண்டிப்பாக வந்து 2 பகுதி வந்து நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறோம். இது வந்து கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் தூய மல்லி, மாப்பிளை சம்பா, இந்த 3மே வந்து கண்டிப்பாக வந்து நான் பயிரிடணும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் இந்த பகுதி வந்து நெல்லுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பொதுவாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இதை 3ஆக பிரித்து, ஒரு சைடு வந்து கருப்பு கவுனி, ஒன்று வந்து மாப்பிளை சம்பா, ஒன்று வந்து தூய மல்லி. அட்லீஸ்ட் வந்து அதை பயிரிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து கொடுப்போம், நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஓவரால் ஃபார்மிங்க்கான ஏதோ ஓரளவுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பேன். நம்ம கண்டிப்பாக வந்து நான் அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கிறத நான் சொல்கிறேன்.